இங்கு வருகிற ஒவ்வொரு தம்பிமார்கள், தங்கச்சிகள், என்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், தன்னை குறித்து தனக்கு நம்பிக்கை இல்லை, உன்னை குறித்து உனக்கு நம்பிக்கை அற்று போய்விட்டாய். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் தோல்விகளை தான் நீ சந்தித்திருக்கிறாய். படிக்கிற பாடத்தில் தோல்விகள், ஜெப வாழ்க்கையில் தோல்விகள், பரிசுத்த வாழ்க்கையில் தோல்விகள், உன்னுடைய வீட்டிலே அநேக கடன் பிரச்சனைகள். என்னுடைய தகப்பனார் குடிக்கிறார், தாய் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறார், கடன் பிரச்சனை, எல்லாவற்றிலும் இருங்கள் தான் நிறைந்திருக்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இருள் நிறைந்து காணப்படுகிற உன்னுடைய வாழ்க்கையை என் ஆண்டவர் பார்க்கிறார். இருள் நிறைந்து வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாய். அதனால் தான் உன்னோடு கூட ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீ, இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை விசுவாசித்த நம்பி அவர் கரத்தில் உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்தால் போதும். இருள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. அந்த வெளிச்சம் இயேசு என்கிற வெளிச்சம். அல்லேலூயா. கல்லறை மனிதன், இருள் நிறைந்த அந்த ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையை வேதம் இப்படி சொல்லுகிறது. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருக்கிறது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. சொல்லுங்க, ஒருவனாலும் கூடாது இருந்தது. எல்லாரும் சொல்லுங்களேன். அருமையான தம்பி, இன்றைக்கு உன்னுடைய நிலைமை இதுதான். உன்னுடைய காரியங்களில் இருள் மாத்திரம் சூழவில்லை. உன்னை அநேக திருத்த நினைத்தாலும், உனக்கு அநேக அறிவுரை சொல்லி வெளிச்சத்திற்கு அழைத்து வர நினைத்தாலும், அநேக மனிதர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி போய்விட்டது. நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன். என்னை பின்தொடருங்கள். தயவு செய்து உங்கள் சிந்தனைகளை சிதற விடாதீர்கள். இயேசு உன்னோடு கூட பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில இருள் நிறைந்த வாழ்க்கையில உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அநேகர் முயற்சித்தார்கள். யார் முயற்சித்தார்கள்? உன் தாயார் முதலாவது முயற்சித்தார்கள், தகப்பனார், உன்னுடைய வீட்டில் இருக்கிற மூத்த சகோதரர்கள், உன்னுடைய போதகர் ஐயாமார்கள், உன்னை நேசிக்கிற ஜெபக்குழு தலைவர்கள், அநேகர் உன்னை அந்த இருள் வாழ்க்கையில் இருந்து, கல்லறை இடத்திலிருந்து வெளியே வரும்படி முயற்சித்தார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? ஒருவராலும் உன்னை அடக்க முடியவில்லை. இதுதான் உன்னுடைய நிலைமை. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். தங்கச்சி, அருமையான தம்பி, உன்னோடு கூட தான் பேச. உன்னுடைய வாழ்க்கை இதுதான். இவங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருவேன். யாராவது சொல்றீங்களா? இவங்களுக்கு நான் கீழ்ப்படிஞ்சிருவேன், இவங்க சொல்றதை நான் கேட்டுருவேன், எங்க அம்மா சொன்ன நான் கேட்டுருவேன், எங்க அப்பா சொன்ன கேட்டுருவேன், எதுவுமே மறுப்பே சொல்ல மாட்டேன்னு சொல்றவங்க யார் இருக்கீங்களாங்க? ஆண்டவர் சொன்னார், இவர்களை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஒருவனாலும் கூட இருந்தது. பாருங்கள், அவன் அடுத்து என்ன செய்ய? அவன் அநேக பேர் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்குகளை முறித்து போடுகிறானாம், விலங்குகளை தகர்த்து போடுகிறான். உனக்கென்று உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று உனக்கு போதித்த டீச்சர், ஆசிரியர்கள், போதகர்மார்கள் அநேக கட்டுப்பாடுகளை விதித்தாலும் கூட, தம்பி இனிமே வீட்டுல சாயங்காலம் 6 மணி ஆனா நீ வீட்டுக்குள்ள வந்துடணும், 10 மணி ஆனா நீ என்ன செஞ்சிடணும்? லைட் ஆஃப் பண்ணி நல்லா தூங்கி இருந்தோம், ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து. கட்டுப்பாடுகள், நிறைய தடைகள் வச்சு, கட்டுப்பாடுகள் வச்சு உன்னை திருத்தணும்னு நினைச்சாலும் கூட அதுவும் நீ முறித்து போட்டு விடுகிறாய். நான் எங்க அம்மா சொன்னாங்க இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதை இந்நாளைக்கு வரைக்கும் நான் அதை பாதுகாத்துட்டு வரேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னை குறித்து பேசுகிறார். தம்பி, உன்னை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் பிறர் உன்னுடைய நன்மைக்காக கட்டுப்பாடுகளை விதித்தும் கூட எல்லாத்தையும் நீ முறித்து போட்டு விட்டாய். சங்கிலி விலங்குகளை நீ முறித்து போட்டு விட்டாய். இப்பொழுது உன்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? தள்ளி இங்க கவனிங்க, இங்க கவனி. தங்கச்சிமார்கள் இங்க பக்கத்துல வாங்க. இல்ல கவனிங்க. வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இடுகிறானா. கூக்குரல் இடுங்க. ஒருவேளை இந்த கல்லறை மனிதனும் கூட வெளியில சத்தமிட்டு நீ அழல தம்பி, அழல. ஆனா உன்னுடைய நிலைமை இதுதான். பரிசுத்த ஆவியானவர் உன்னை குறித்து பேசுகிறார்.
அருமையான தங்கச்சி, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அநேக கட்டுக்கள், பாவ கட்டுக்கள், ரகசிய தொடர்புகள், ஐயோ இந்த மனிதனிடத்தில் நான் பழகிவிட்டேன், அவனிடத்தில் என்னால் விடுதலை அளிக்க முடியவில்லை, அவனிடத்தில் இருந்து என்னை பிரிய முடியவில்லை, நான் கட்டப்பட்டுள்ளேன், ரகசிய பாவத்திற்கு நான் கட்டப்பட்டுள்ளேன், இந்த தீய பழக்கத்திற்கு கட்டப்பட்டு உள்ளேன், யாருக்கும் தெரியாது நான் சிகரெட் பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டேன், அநேக விளையாட்டாக நண்பர்களோடு கூட இருந்து போதை வசதிகளுக்கு நான் அடிமையாகிவிட்டேன் என்று கட்டப்பட்ட ஒரு நிலைமை. இதனால் உனக்கு என்ன தெரியுமா? சிறிது நேரம் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது உண்மைதான், கொஞ்ச நேரம் நீ மகிழ்ச்சியாக இருந்தது உண்மைதான், அந்த பாவம் உனக்கு கொஞ்ச சந்தோஷத்தை கொடுத்தது உண்மைதான், ஒரு சில நிமிடங்கள் அந்த சந்தோஷம் உடைய வாழ்க்கையில் நீடித்தது உண்மைதான். ஆனால் உன்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? இரவும் பகலும் ஒரு சில நிமிடங்கள் தவிர, அந்த பாவத்தை செய்கிற ஒரு சில நிமிடங்கள் தவிர, அந்த பாவத்தை செய்கிற ஒரு சில நொடிகள் தவிர, நீ இரவும் பகலும் அழுது கொண்டே தான் இருக்கிறாய். ஐயோ, என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே. தனிமையிலே அழுகிறாய் சகோதரனை. அருமையான சகோதரி, நீ தனிமையிலே அழுது கொண்டே தான் இருக்கிறாய். அதனால் தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை இந்த இடத்திலே அழைத்து வந்திருக்கிறார். இன்னும் வேதம் சொல்லுகிறது, கல்லுகளினாலே தனக்குத்தானே சேதம் உண்டாக்கி கொள்கிறானா. தம்பி தங்கச்சி, கல்லை எடுத்து உன்னை நீயே தலையில் அடிச்சுக்கிருவியா? தலையில் அடிச்ச என்ன வருங்க? ரத்தம் வரும். தேய்ச்சு பாரு, கல்லை எடுத்து தேய்ச்ச என்ன வரும்? ரத்தம் வருங்க, காயம் உண்டாகும். உடைய வாழ்க்கையில நீ செய்கிற பாவம் என்கிற கல்லினாலே, நீ செய்கிற ஒருவேளை ரகசிய அந்த பாவத்தினாலே, ரகசிய அந்த தொடர்பினாலே, போத வஸ்துக்களினாலே, கீழ்ப்படியாமையினாலே உன்னை நீ அந்த கல் போன்ற பாவத்தை எடுத்து உன்னை நீயே சேதப்படுத்திக் கொள்கிறாய். ஐயோ, உன்னுடைய வாழ்க்கை வெளிப்பிரகாரமாக ரத்தம் வரவில்லை, ஆனாலும் வேதனைகள் அதனால். ஐயா, நான் கொடைக்கானல் பட்டணத்திலே ஒரு சகோதரனை சந்தித்தேன். நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து விட்டு தனிமையாக நான் ஜெபித்து முடித்தவுடன் என்னிடத்தில் ஓடி வந்தான். அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நன்றாக கவனியுங்கள். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க யாரும் அங்கிட்டு போகாதீங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. உண்மை என்ன? என்னுடைய வாழ்க்கையில என்னை நானே சேதப்படுத்திக் கொள்கிறேன், காயப்படுத்திக் கொண்டேன். ஆனால் அந்த காயத்திலிருந்து நான் விடுதலை கொடுக்கவில்லை, அந்த வேதனை நீ அழுத்துகிறது என்று சொன்னான். ஏன் என்று கேட்டபோது அவன் சொன்ன வார்த்தை, ஆனால் நான் ஒருத்தி காதலித்தேன், அவளுக்காக என் உயிரையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தேன், ஆனால் அவளோ என்னை மறந்து விட்டாள், அவள் வேறொரு திருமணம் முடித்து போய்விட்டாள், இப்பொழுது நான் காயப்பட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன், நீ அந்த பெண்ணை பார்த்து எவ்வளவு மாதங்கள் இருக்கும், எவ்வளவு வருடம் இருக்கும்? ஆனா ஒரு வருடமாகத்தான் தெரியும். எத்தனை முறை காதலித்த நீ? எவ்வளவு மாசம் காதலிச்ச? 8 மாசம் காதலிச்சேன்னே. சரியா, 8வது மாசத்துல அவன் என்ன செஞ்ச? வேற ஒரு கல்யாணம் முடிச்சுட்ட. இப்ப எவ்வளவு நாள் ஆகுது? பிரிஞ்சு எவ்வளவு? 3 மாசம் ஆகுது. நான் சொன்னேன், உன்னுடைய அப்பா அம்மானா காதலை அக்செப்ட் பண்ணாங்களே, என்னன்னு சொல்றேன்? எந்த அப்பா தான் காதலை ஒத்துக்குருவாங்க? இல்லன்னு எல்லாரும்